ஒரு காலத்துல ராமநாதபுரம் கிராமம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமையே தலைகீழா மாறிப்போச்சு. அந்த ஊரை ஒரு கொடூரமான ராஜா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் பேரு கரிகாலன். அந்த ராஜாவுக்கு தன் நாட்டு ஜனங்கள பத்தி கவலையே இல்ல. தினமும் அவனோட சிப்பாயங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வரி வசூலிப்பாங்க. அவங்க வச்சிருக்க தானிய மூட்டைகளையும் தூக்கிட்டு போயிருவாங்க. ஏய், இந்த வாரத்தை வரி எங்க? மூட்டை மூட்டையா தானியம் வச்சிருக்கிய, அதையெல்லாம் ராஜா வீட்டுக்கு கொண்டு வா. ஐயா, இது எங்க வீட்டு பொழப்புக்கு தேவையான தானியம் ஐயா. இதையும் கொண்டு போயிட்டா நாங்க என்னத்தை சாப்பிடுவோம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இது மன்னர் கரிகாலன் போட்ட கட்டளை. பேசாம எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்கடா. அந்த ஊர்ல ஒரு பயங்கரமான வழக்கம் இருந்துச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராஜா ஏதாவது ஒரு குடும்பத்தை அரண்மனைக்கு கூப்பிட்டு சமைக்க சொல்லுவார். ராஜாவுக்கு அந்த சாப்பாடு பிடிச்சிருந்தா அந்த குடும்பத்துக்கு நிறைய பொன்னும் பொருளும் பரிசா கிடைக்கும். ஆனா ராஜா நாக்குக்கு அந்த ருசி பிடிக்கலைனா அந்த குடும்பத்துக்கே பயங்கரமான தண்டனை கிடைக்கும். ஒரு நாள் ஒரு ஏழை வீட்டின் முன் சிப்பாய்கள் நின்று கொண்டிருந்தார்கள். சுரேஷ், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, உன் குடும்பத்துக்கு தான் இன்னைக்கு சமைக்கிற முறை. ஒழுங்கா அரண்மனைக்கு கிளம்புங்க. ஐயோ சாமி, பயமா இருக்கே. ஒருவேளை ராஜாவுக்கு பிடிக்கலைன்னா என்ன பண்றது? பிடிக்கலனா என்ன நடக்கும்னு ஊருக்கே தெரியுமே. சிறைவாசம்தான். ஒழுங்கா வாங்க. சிப்பாய்ங்க சுரேஷையும் ருக்மணியையும் வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போறாங்க. அதே ஊர்ல தான் ராஜேஷும் சுமதியும் வாழ்ந்து வந்தாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ராஜேஷ் காட்டுல போய் விறகு வெட்டிட்டு வந்து வித்து அந்த காசுல தான் காலத்தை தள்ளிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ராஜேஷ் தலையில விறகு கட்டை சுமந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். அப்போ பார்த்தா ராஜாவோட 2 சிப்பாயங்க சுரேஷின் குடும்பத்தை வலுக்கட்டாயமா அரண்மனைக்கு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இத பார்த்து ராஜேஷ் அதிர்ச்சி ஆயிட்டான். அட, இது நம்ம சுரேஷும் அவன் பொண்டாட்டி ருக்மணியும் இல்ல. சாமியே, இவங்க சமைக்கிற சாப்பாடு அந்த ராஜாவுக்கு பிடிச்சிடணும். ராஜேஷ் வேகமா வீட்டுக்கு ஓடினான். சுமதி, இன்னைக்கு சிப்பாயங்க சுரேஷையோ ருக்மணியோ அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயோ சாமி, நல்ல வேலை அவங்கள கூட்டிட்டு போனாங்க. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா நாம என்ன செஞ்சு போட்டிருப்போம்? நமக்கே திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே. ராஜேஷ் சிரிச்சுக்கிட்டே சொன்னான். ஆமா, ஒருவேளை சிப்பாயிங்க இங்க வந்திருந்தா ராஜாவுக்கு வெறும் கறி குழம்பும் சோறும் தான் கிடைச்சிருக்கும். கறி குழம்பு சோத்துல என்ன குறை இருக்கு? நம்ம கிட்ட வேற ஏதாவது இருந்திருந்தா நான் இன்னும் சூப்பரா செஞ்சு கொடுத்திருப்பேன். அந்த ராஜாவை விடு, நீ கறி குழம்பு சொன்ன உடனே என் வாயில எச்சில் ஊறுது. அப்படியா? சரி போங்க, போய் கை காலை கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு வைக்கிறேன். நீங்க எனக்கு எந்த ராஜாவையும் விட குறைச்சல் இல்ல. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே கறி குழம்பு சோறு சாப்பிட்டுட்டு தூங்குனாங்க. ஆனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. அடுத்தது இவங்க ராஜாவுக்கு சமைக்கிற முறையா இருக்குமோ? மறுநாள் காலையில ராஜேஷ் வழக்கம் போல விறகு வெட்ட கிளம்புனான். காத்துல லேசா குளிர் இருந்துச்சு. ஆனா ராஜேஷ் மனசுல பொழப்ப பத்தின கவலை தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப வழியில ஒரு புது தள்ளுவண்டிய பார்த்தான். அதுல மட்டன் கறி கொடிச்சிட்டு இருந்துச்சு. கூடவே இட்லி, தோசை, சப்பாத்தி இருந்துச்சு. அங்க 2-3 பேரு சூடா மட்டன் கறியை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மசாலா வாசம் ஊரே தூக்குச்சு. ராஜேஷ் வயிறு பசியில கிள்ளுச்சு. அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான், அடடா, மட்டன் சாப்பிட்டு எத்தனை நாளாச்சே. இந்த மட்டன் கறியை பார்த்தாலே வாயில எச்சில் ஊறுதே. இன்னைக்கு கொஞ்சம் மட்டன் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். சுமத்தியா குழம்பு செஞ்சு கொடுக்க சொல்லணும். அவன் அந்த வண்டிய கிட்ட பார்க்க போனப்ப அவனுக்கு முன்னாடி சுரேஷும் ருக்மணியவும் வர்றத பார்த்தான். ராஜேஷ் உடனே அவங்க கிட்ட ஓடினான். அட சுரேஷ், நேத்து உன்னை சிப்பாயங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போனதை பார்த்தேன். அங்க என்ன நடந்துச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? சுரேஷ் ஒரு பெருமூச்சு விட்டான். அட போப்பா, உயிர் தப்பிச்சதே பெருசு. இல்லனா நாங்க 2 பேரும் இப்ப சிறையில தான் கடந்திருப்போம். நிஜமாவா? ராஜாவுக்கு பிடிக்கிற மாதிரி அப்படி என்னதான் சமைச்சிங்க? அண்ணா, முதல்ல கத்திரிக்காய் பச்சடி செய்யலான்னு தான் நினைச்சோம். ஆனா அப்புறம் தோணுச்சு, ராஜாவுக்கு ஒருவேளை அது பிடிக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னு. அதனால டக்குன்னு மட்டன் கறியும் பல்ல பூவா சோறும் செஞ்சோம். ராஜாவுக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும் போல. போன தடவை கிஷோர் போனப்ப கூட மட்டன் வடை செஞ்சு கொடுத்தானா. ராஜாவுக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சான். நல்லது தம்பி,
நீங்க 2 பேரும் பத்திரமா திரும்பினதே சந்தோஷம். ருக்மணி ஒரு யோசனை சொன்னா. அண்ணா, ஒருவேளை என்னைக்காவது உங்க முறை வந்தா நீங்களும் மட்டனே செய்யுங்க, அப்பதான் தப்பிக்க முடியும். சரிம்மா, நான் வரேன். ராஜேஷ் காட்டுக்கு போய் விறகு எல்லாம் வெட்டிட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்தான். இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு காய்ஞ்சு போன சாப்பாட்டையும் வெண்டைக்காய் பொரியலும் தான் கொண்டு வந்திருந்தான். அவன் சாப்பிட போனப்ப திடீர்னு ஒரு சாமியார் அங்க வந்தாரு. வெள்ளத்தாடி, ரொம்ப மெலிஞ்ச உடம்பு, கண்ணுல பயங்கர சோர்வு. தம்பி, ரொம்ப பசிக்குதுப்பா, திங்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா? ராஜேஷ் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சொன்னா. சாமி, இந்தாங்க, இந்த சப்பாத்தியும் காய்கறியும் சாப்பிடுங்க. தம்பி, நீ ஒன்னும் சாப்பிடாம இருப்பியே. பரவாயில்ல சாமி, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா பாத்துக்கிறேன். சாமியார் சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டாரு. ராஜேஷ் மனசுக்குள்ள நினைச்சான், இப்போ பசி உசிர போகுது, போறப்ப மட்டன் வாங்கிட்டு தான் போகணும். ஆனா அவன் செஞ்ச இந்த உதவி அவன் தலையெழுத்தையே மாத்த போகுதுன்னு அவனுக்கு தெரியல. ராஜேஷ் விறக வித்துட்டு கையில காசோட வந்தான். பையில காசு சத்தம் கேட்ட உடனே அவனுக்கு மட்டன் கறி ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு மட்டன் வாங்காம விட மாட்டேன். அவன் மட்டன் கடைக்கு போனான். அங்க ஏகப்பட்ட கூட்டம். ஜனங்க மட்டன் வாங்கிட்டு இருந்தாங்க. ராஜேஷ் ஒரு ஓரமா நின்னுட்டு இருந்தான். அப்போ ஊர் தலைவர் பெரியசாமி அங்க வந்தாரு. அவர் முகத்துல எப்பவும் இருக்கிற அதே கடுகடுப்பு இருந்துச்சு. பெரியசாமி ராஜேஷை பார்த்த உடனே சொன்னாரு, ஏய், நீ தானே காட்டுல விறகு வெட்டி விக்கிறங்க? ஆமாங்க ஐயா, நான் தான். என்னாச்சு, ஏதாவது வேலையா? வேலையெல்லாம் இல்ல, இத கேளு. நாளையிலிருந்து நீ காட்டுல விறகு வெட்டக்கூடாது. அந்த வேலைக்கு தடை போட்டாச்சு. ராஜேஷுக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சு திக்னு ஆயிருச்சு. ஏங்க ஐயா, அந்த விறக நம்பித்தானே என் வீடே ஓடுதில்ல. மேலிருந்து உத்தரவு வந்திருக்கு, காட்டுல யாரையும் மரம் வெட்ட விடக்கூடாதுன்னு. சட்டம் மாறி போச்சு. எனக்கு என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் செய்ய முடியும். நீ வேற வேலை பார்த்துக்கோ. ஏங்கய்யா, காலங்காலமா நாங்க அந்த காட்டுல தானே விறகு பொறுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ஏன் திடீர்னு தடை போடுறாரு அந்த ராஜா? பெரியசாமி ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னாரு, அதுவா தம்பி, ராஜாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஊர்ல இருக்கிற எல்லா மரத்தையும் இப்படி வெட்டிக்கிட்டே போனா மழை பெய்யாம போயிரும்னு மந்திரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராஜாவுக்கு அந்த பக்கமா ஒரு பெரிய வேட்டை அரண்மனை கட்டணும்னு ஆசையாம். காடு அடர்த்தியா இருந்தாதான் மிருகங்கள் அங்க தங்கும். அப்போதான் அவருக்கு வேட்டையாட வசதியா இருக்கும்னு நினைக்கிறாரு. மழை பெய்யணும்னு நினைக்கிறாரே, அது நல்ல விஷயம்தான் ஐயா. ஆனா வேட்டையாடணுங்கிற ஆசைக்காக எங்கள மாதிரி ஏழைகளோட பொழப்புல மண்ணு போடலாமா? எங்க வீட்டு அடுப்பு எரிய விறகு வேணுமே. எனக்கு தெரியும் தம்பி, ஆனா அவரோட பொழுதுபோக்குக்காக காட்டை திருத்தணும்னு ஆசைப்படுறாரு. இதுல இயற்கையை காப்பாதுறோங்கிற ஒரு காரணத்தை சொல்லி எல்லாரையும் தடுத்துட்டாரு. சட்டம் மாறி போச்சு தம்பி, நாம ஒன்னும் பண்ண முடியாது. புரியுதையா, மழைக்காக மரத்தை காக்கிறதுக்கு பதிலா தன்னோட வேட்டைக்காக காட்டை வளைக்க பாக்குறாரு. இதுவும் ஒரு விதமான சுயநலம்தான். இவ்வளவு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ராஜேஷ் அங்கேயே கல்லு மாதிரி நின்னுட்டான். இனிமே எப்படி பொழப்பு ஓடும்? நான் என்ன பண்றது? அப்போ மட்டன் கடைக்காரர் கத்துனாரு, ஏம்பா, வாங்க போறியா இல்லையா? மட்டன் முடிய போகுது. ஆமாண்ணே, வாங்கணும். 1 கிலோ எவ்வளவு? 800 ரூபாய். விலைய கேட்ட உடனே ராஜேஷுக்கு அப்படி ஆடி போயிட்டான். 800 ரூபாயா? சரி, 1/2 கிலோ கொடுங்க, இன்னைக்கு நேரமே சரியில்லை. 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு போனான். ஆனா மனசுல ஒரு சந்தோஷமும் இல்ல. வீட்டுக்கு வந்து கூப்பிட்டான். ஏ சுமதி, எங்க இருக்க? சீக்கிரம் வா, மட்டன் கொண்டு வந்திருக்கேன். சூடா செம்ம பசி. கொஞ்ச நேரம் காத்துட்டு இருந்தான். சுமதி வரவே இல்ல. ராஜேஷ் வெளிய போய் தெருவுல பார்த்தான். அங்கேயும் யாரும் இல்ல. அப்போ பக்கத்து வீட்டு பெரியவர் வந்தாரு. தம்பி ராஜேஷ், இப்பதான் ராஜாவோட சிப்பாயங்க வந்து சுமதிய கூட்டிட்டு போனாங்க. ராஜேஷுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. முகம் அப்படியே பேயடிச்ச மாதிரி ஆயிட்டான். என்னது, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? ஐயோ கடவுளே, இப்ப என் சுமதி தனியா என்ன பண்ணுவா? அவளுக்கு அவ்வளவு சூப்பரா சமைக்க தெரியாதே. ராஜாவுக்கு பிடிக்கலன்னா என்ன ஆகுமோ? பயப்படாத தம்பி, எல்லாம் சரியாயிரும். அவன் வீட்டு வாசல்லையே உட்கார்ந்துட்டான். கடவுளே, என் பொண்டாட்டிய காப்பாத்திரு அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் முழுசா முடிஞ்சிடு. சுமதிய பத்தி ஒரு தகவலும் இல்ல. மறுநாள் காலையில அவனால சும்மா இருக்க முடியல. நேரா ஊர் தலைவர் பெரியசாமி வீட்டுக்கு போனான். ஐயா, என் சுமதிய நேத்து சிப்பா இங்க கூட்டிட்டு போனாங்க. அவ இன்னும் வீட்டுக்கு வரல. தம்பி,
உனக்கு தான் ராஜா வழக்கம் தெரியுமே. ஒருவேளை சுமதி சமையல் பிடிக்காம அவளை ஜெயில போட்டிருப்பாங்க போல. இது என்னங்க நியாயம்? சமைக்க தெரியலைனா தண்டனையா? நாம ஏதாவது பண்ணணும். அட விடுப்பா, அவரு ராஜா. நீயும் நானும் ஒன்னும் பண்ண முடியாது. அவரா விட்டாதான் உண்டு. இப்ப பொறுமையா இரு. இத கேட்ட உடனே ராஜேஷுக்கு ரத்தம் கொதிச்சது. சந்தோஷத்துக்காக அப்பாவிகளை தண்டிக்கிற இவர் என்ன ராஜா? இல்ல, நான் விடமாட்டேன், ஏதாவது பண்ணுவேன். ராஜேஷ் கோபமா அரண்மனைக்கு கிளம்புனான். அங்க மந்திரி இருந்தாரு. ஐயா மந்திரி அவர்களே, என் பொண்டாட்டி சுமதியே நேத்து சிப்பாய்ங்க இங்கே கூட்டிட்டு வந்தாங்க. அவ இன்னும் வீட்டுக்கு வரல. அவ எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மெதுவா பேசு. இது அரண்மனை. நேத்துவும் பொண்டாட்டி சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ராஜா செம கோபத்துல இருக்காரு. அவ இப்போ சிறையில இருக்கா. சிறையில? ஐயோ, அவளுக்கு என்ன தெரியும்னா அவளை போய் சிறையில போட்டிருக்கீங்க? நான் ராஜாவை பார்த்தே ஆகணும். ராஜேஷ் ஆவேசமாக உள்ளே நுழைகிறான். அங்கே ராஜா கரிகாலன் சிம்மாசனத்தில் கடுகடுவென அமர்ந்திருக்கிறார். மன்னரே, எஸ் சுமதி என்ன தப்பு செஞ்சான்னு அவளை கம்பிக்கு பின்னாடி வச்சிருக்கீங்க. அவளை இப்பவே விடுதலை பண்ணுங்க. யார் இவன்? இவ்வளவு தைரியமாய் என் முன்னாடி வந்து சத்தம் போடுறான்? ராஜேஷ், உன் பொண்டாட்டி சமைச்ச அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு. ருசி இல்லாத சாப்பாட்டை எனக்கு பரிமாறுறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? மன்னரே, அவளுக்கு தெரிஞ்சத அவ சமைச்சு கொடுத்திருக்கா. ருசி இல்லைங்கிறதுக்காக ஒரு பொம்பளைய ஜெயில்ல போடுறது எந்த ஊர் நியாயம்? நீங்க ராஜாவா இல்ல ராட்சசனா? வாயை மூடு. என் அதிகாரத்தை எதிர்த்து பேசுற உன்னையும் இப்பவே சிறையில தள்ள முடியும். தள்ளுங்க. என் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல நானும் இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பயத்துல சமைக்கிற சாப்பாடு என்னைக்குமே ருசிக்காது. அன்போடவும் நிம்மதியோடவும் மக்கள் சமைக்கிற காலம் வந்தாதான் உங்க நாக்குக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். கரிகாலன் சற்று யோசித்து வில்லத்தனமாக சிரிக்கிறார். அப்படியா? உனக்கு அவ்வளவு பெரிய பேச்சு திறமை இருக்கோ? சரி, உனக்கு ஒரு சவால் விடுறேன். உன் பொண்டாட்டி மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருந்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ எனக்காக சமைக்கணும். சமைக்கிறேன். நான் சமைக்கிற சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சுமதியை விடுவிப்பீங்களா? சுமதியை விடுவிக்கிறது மட்டுமில்ல, நீ சொன்ன மாதிரி இந்த சமையல் வழக்கத்தையே நான் ரத்து பண்ணிடுறேன். ஆனா ஒருவேளை உன் சாப்பாடு எனக்கு பிடிக்கலைனா நீயும் உன் பொண்டாட்டியும் ஆயுசுக்கும் சூரிய வெளிச்சத்தையே பார்க்க முடியாது. சம்மதமா? சம்மதம் மன்னரே. அடுத்த ஞாயிறு என் சமையல் உங்க விதியையே மாத்தும் பாருங்க. சரி, போய் தயாராகு. ராஜேஷ் சவாலை ஏற்றுக்கொண்டு வெளியேறிய பிறகு மன்னர் கரிகாலன் இன்னும் கோபத்துடன் அமர்ந்திருக்கிறார். அப்போது ராணி அங்கே வருகிறார். மன்னரே, உங்க முகம் ஏன் இவ்வளவு கோபமா இருக்கு? அந்த 7 விறகு வெட்டியிடும் எதுக்காக இப்படி ஒரு சவாலை வச்சிங்க? தேவி, அவன் என் அதிகாரத்தையே கேள்வி கேட்கிறான். ருசியான சாப்பாடு கிடைக்கிறது என் உரிமை. அதை சரியா செய்யாதவங்களுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். மன்னரே, அதிகாரம் என்கிறது மக்களை பயமுறுத்துறதுக்கு இல்ல, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு. ஒருவேளை சாப்பாட்டுல ருசி குறையுதுங்கிறதுக்காக ஒரு பெண்ணை சிறையில் அடைக்கிறது ஒரு சிறந்த அரசருக்கு அழகா இல்ல. தேவி, மக்கள் எப்பவும் ஒரு கட்டுப்பாடோட இருக்கணும். என் நாக்குக்கு ருசியான சாப்பாடு கொடுப்பது அவங்க கடமை. அதுல தப்பு நடக்கும்போது தண்டனை கொடுத்தால்தானே பயம் இருக்கும். பயம் வேற, மரியாதை வேற மன்னா. ஒரு மன்னன்கிறவர் மக்களோட அப்பா மாதிரி. பசியால கஷ்டப்படுற ஒரு ஏழை குடும்பத்துக்கிட்ட போய் ருசியான சாப்பாடு வேணும்னு கேட்கறது எவ்வளவு பெரிய கொடுமை. நம்ம நாட்டுல வரிங்கிற பேர்ல பாதி தானியங்களை சிப்பாய்கள் பிடுங்கிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு பிடி சோத்துல அவங்க ருசிய பாப்பாங்களா இல்ல உயிர் பிழைக்கிறத பாப்பாங்களா? ருசிங்கிறது சமைக்கிறவங்களோட திறமை தேவி. அதுக்கும் வறுமைக்கும் என்ன சம்பந்தம்? நிச்சயமா சம்பந்தம் இருக்கு மன்னா. ஒரு இல்லத்தரசி தன் குழந்தைகளுக்கு சோறு போடவே வழியில்லாம கண்ணீர் வடிக்கும்போது அவளால எப்படி ருசியா சமைக்க முடியும்? நம்ம ஊர் மக்கள் இப்ப உங்களை பார்த்து பயந்து ஓடுறாங்க. நீங்க தெருவுல வரும்போது மக்கள் கதவை சாத்திக்கிறாங்கன்னா அது உங்க வீரத்துக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, உங்க தோல்வி. நீ என்ன சொல்ல வர்ற? நான் அந்த பெண்ணை இப்போவே விடுதலை செய்யணுமா?
விடுதலை செய்யறது மட்டும் முடிவில்லை மன்னா. உங்க மனப்போக்க மாத்திக்கணும். மக்கள் உங்களை நேசிக்கணும், வெறுக்க கூடாது. அந்த விறகு வெட்டி ராஜேஷ் தன் உயிரை பணயம் வச்சு உங்க சவாலை ஏத்துக்கிட்டு இருக்கான்னா அவனோட அன்போட வலிமை எவ்வளவு பெரியதுன்னு பாருங்க. அந்த அன்பை உங்க அதிகாரத்தால ஒருபோதும் வெல்ல முடியாது. கரிகாலன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு சொன்னான், பார்க்கலாம் தேவி, அவன் சமையலில் அந்த அன்பு இருக்கான்னு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சிடும். அதுவரை இந்த சவால் தொடரட்டும். ராணியின் பேச்சை கேட்ட பிறகு கரிகாலன் சற்று சிந்தனையில் ஆழ்ந்தார். ஆனால் ராஜேஷ் தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற வெறியுடன் தன் நண்பன் சுரேஷை சந்திக்க ஓடினான். என்ன ராஜேஷ், சுமதி வந்துட்டாங்களா? முகம் ஏன் இவ்வளோ வாடி போயிருக்கு? இல்ல நண்பா, ஆனா அடுத்த வாரம் கண்டிப்பா வருவா. ராஜா கிட்ட ஒரு பெரிய சவாலை ஏத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை சாப்பாடு பிடிக்கலன்னா எங்களை ஆயுசுக்கும் ஜெயில போட்டுருவாரு. என்னது சவாலா? இது பெரிய விபரீதமாச்சே. ராஜாவுக்கு சமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். ராஜாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு உணவை சொல்லு. சுரேஷ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொன்னான், உன்னை காப்பாத்த ஒருத்தரால தான் முடியும். யாரு? நம்ம ஊரு சண்முகம். அவரு செய்யற மட்டன் கீமாவுக்கு ஊரே அடிமை. ராஜேஷும் சுரேஷும் மூச்சு இறைக்க ஓடி வந்து மட்டன் கீமா செய்வதில் வல்லவரான சண்முகம் அண்ணனின் வீட்டை அடைகிறார்கள். சண்முகம் அண்ணன் அப்போதுதான் மசாலாவை பதமாக அரைத்துக் கொண்டிருக்கிறார். சண்முகம் அண்ணே, அண்ணே, ஒரு பெரிய அவசரம், நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். சண்முகம் நிதானமாக தலை நிமிர்ந்து சொன்னாரு, என்னப்பா சுரேஷ், ஏன் இப்படி 2 பேரும் பதறி போய் வர்றீங்க? என்ன விஷயம்? அண்ணே, என் பொண்டாட்டி சுமதிய ராஜா சிறையில அடைச்சிட்டாரு. அவளை மீட்கணும்னா நான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை ராஜாவுக்கு சமைச்சு போடணும். அது அவருக்கு பிடிச்சிருக்கணும். இல்லனா நாங்க 2 பேரும் ஜெயிலையே சாக வேண்டியதுதான். சண்முகம் அதிர்ச்சியுடன் சொன்னாரு, என்னது, ராஜாவுக்கா? தம்பி, அந்த ஆளுக்கு ருசி கொஞ்சம் கூடினாலும் கோபம் வரும், குறைந்தாலும் கோபம் வரும். இது நெருப்போட விளையாடுறதுக்கு சமம்பா. தெரியும் அண்ணே, ஆனா என் பொண்டாட்டிக்காக நான் இதை செஞ்சே ஆகணும். உங்க மட்டன் கீமா ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் கத்து கொடுங்க அண்ணே. உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. சண்முகம் சிறிது யோசிச்சுட்டு சொன்னாரு, சரிப்பா, உன் பாசத்துக்காக நான் உதவி செய்யறேன். அது மட்டும் இல்ல தம்பி, இது உன்னோட பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம ஊரோட பிரச்சனை. நான் உதவி பண்றேன். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, சமையல்ங்கிறது வெறும் மசாலா பொடி கிடையாது. அதுல நீ காட்டுற அக்கறையும் அன்பும் தான் முக்கியம். வா, வேலையை ஆரம்பிப்போம். அண்ணே, நான் போய் நல்ல இள ஆட்டுக்கறியும் தேவையான மல்லி சீரகமும் வாங்கிட்டு வந்துடுறேன். சுரேஷ் ஓடி போய் மட்டன் மற்றும் தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்தான். தம்பி ராஜேஷ், இங்க பாரு, இந்த மசாலாவை அரைக்கும் போது ஒரு வாசம் வரும் பாரு, அதுதான் அந்த சமையலோட உயிர். கைவிடாம அரைக்கணும். அதே மாதிரி கறியை வதக்கும் போது தீ மிதமா இருக்கணும். அவசரப்பட்டா ருசி கசந்துடும். வெட்டின மட்டனை ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு அதுக்கு மேல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலான்னு எல்லாத்தையும் சரியான அளவில் அள்ளி போட்டாரு. அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நல்லா கடுகெண்ணெய் ஊத்தி அடுப்புல வச்சாரு. மெல்ல மெல்ல மசாலாவோட வாசனை ஊரு முழுக்க பரவ ஆரம்பிச்சது. சண்முகம் சொன்னாரு, இது அப்படியே மெதுவா வேக விடு ராஜேஷ். அவசரப்பட்டா அந்த அசல் ருசி வராது. ராஜேஷ் ஆர்வத்துடன் கவனித்து சொன்னான், புரியுதண்ண, பயத்துல செஞ்சா ருசி வராதுன்னு ராணி அம்மா சொன்னாங்க. இப்ப நிதானமா நம்பிக்கையோட செய்ய கத்துக்கிறேன். அதேதான், ஒரு கைப்பிடி மசாலா, ஒரு கரண்டி அன்பு, இது 2 சேர்ந்தா ராஜா என்ன அந்த சாமியே இறங்கி வந்து உன் சாப்பாட்டை சாப்பிடுவாரு. பயத்தை விடு, கரண்டியை எடு. சண்முகம் அண்ணன் சொல்லிக் கொடுக்க ராஜேஷ் மிகுந்த கவனத்துடன் சமைக்கத் தொடங்கினான். கீமா ரெடியானது. ராஜேஷ் ருசி பார்த்துட்டு அசந்துட்டான். சண்முகம் அண்ணே, இது செமையா இருக்கு. ஆனா ஒண்ணு தம்பி, இது சாதாரண கீமாதா. இதுல புதுமைய நீதான் கொண்டு வரணும். நான் உனக்கு வித்தைய கத்து கொடுத்துட்டேன். ஒரு வழியா ஞாயிற்றுக்கிழமை வந்தது. ராஜேஷ் அரண்மனைக்கு போற வழியில அதே சாமியார பார்த்தான். சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஒரு பெரிய காரியத்துக்கு போறேன். தம்பி, பசிக்கு சோறு போடுறவன் என்னைக்கும் தோக்க மாட்டான். போ, உனக்கு வெற்றிதான். ராஜேஷ் அரண்மனைக்கு போய் மட்டன் கீமாவ ராஜா கரிகாலன் கிட்ட கொடுத்தான். ராஜா ருசி பார்த்துட்டு வந்தாரு. ராஜேஷ், இந்த மாதிரி ருசிய நான் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப சுவையா இருக்கு. ராஜேஷ் நிம்மதியானான். ஆனா ராஜா டக்குன்னு சொன்னாரு,
ஆனா நீ தோத்துட்ட. ஏங்க மன்னரே? ஏனா இதுல புதுசா ஒண்ணும் இல்லையே, வெறும் மட்டன் கீமா தானே. ராஜேஷ் புன்னகையுடன் சொன்னான். மன்னரே, மன்னிக்கணும். சண்முக மன்னன் எனக்கு சமைக்க கத்துக் கொடுக்கும்போது ஒரு புதுமையை செய்ய சொன்னார்தான். ஆனா நான் வேணும்னே அதை செய்யல. கரிகாலன் வியப்புடன் சொன்னாரு. என்னது, வேணும்னே செய்யலையா? ஏன்? ஏன்னா மன்னரே, ஒரு நாட்டுல புதுமைங்கிறது சமையல்ல மட்டும் இருந்தா போதாது, அந்த நாட்டு ஆட்சியிலையும் இருக்கணும். உங்க ஆட்சியை பார்த்து மக்கள் பயப்படுறது பழைய காலம். ஆனா ஒரு மன்னர் மக்கள் செஞ்ச சாதாரண தவற மன்னிச்சு அவங்க மேல அன்பு காட்டுறது தான் உண்மையான புதுமை. ராணி குறுக்கிட்டு சொன்னாங்க. மன்னரே, ராஜேஷ் சொல்றது சரிதான். மசாலாவை கூட்டுறதுல புதுமை இல்ல. ஒரு ஏழையின் அன்பை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எடுக்க போற அந்த முடிவுதான் இந்த ஊர் மக்கள் பார்க்க நினைக்கிற மிகப்பெரிய புதுமை. ஆமா மன்னரே, என் சமையல்ல புதுமை இருந்திருந்தா அது ஏன் திறமை. ஆனா அந்த சமையல் சாதாரணமா இருந்தும் அதை ஏத்துக்கிட்டு நீங்க என் மனைவியை விடுதலை செஞ்சீங்கன்னா அது உங்க பெருந்தன்மை. அந்த புதுமைக்காகத்தான் நான் எதையும் சேர்க்காம அப்படியே கொண்டு வந்தேன். கரிகாலன் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு பலமாக சிரிக்கிறார். அரடா, சமையல்ல மட்டும் இல்ல, பேச்சுலையும் நீ பெரிய ஆள்தான் ராஜேஷ். ருசியான சாப்பாட்டை விட உன் பேச்சில் இருந்த அந்த உண்மை எனக்கு பிடிச்சிருக்கு. நீ கேட்ட அந்த புதுமையை இப்போ நான் செய்றேன். உன் சுமதியை விடுதலை செய்யறது மட்டும் இல்ல, இந்த சமையல் வழக்கத்தையே இதோட ரத்து செய்றேன். ரொம்ப நன்றிங்க மன்னரே. ராஜேஷ் சுமதியோட வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்குள்ள ஒரு தங்கப்பெட்டி இருந்துச்சு. இது யாருங்க இங்க வச்சது? எனக்கு தெரியலையே. வெளியே பார்த்தா அந்த சாமியார் சிரிச்சிட்டு இருந்தாரு. அது அவரோட ஆசீர்வாதம்னு ராஜேஷுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க வறுமை நீங்கி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. யாராவது பசியோட வந்தா கண்டிப்பா சாப்பாடு போடுவாங்க. ராஜேஷின் புத்திசாலித்தனமான பதிலும் அன்பும் ஒரு கொடூரமான மன்னரை மாற்றியது. இதுதான் அந்த சமையலில் இருந்த மிகப்பெரிய புதுமை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.